வெல்கம் பேக் கைஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து ஹேர் ஸ்டைல் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கு நான் ஸ்ட்ரெயிட் பார்ட்டிஷன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் பார்ட்டிஷன் வேணும்னா நீங்கள் சைட் பார்ட்டிஷன் கூட எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்டில் இந்த செக்ஷன் நான் பிரிச்சுக்கிறேன். இதே மாதிரி அடுத்த சைடும் பிரிச்சுக்கிறேன். நம்ம இப்போ பிரித்த சைடு மட்டும் தனியாக நான் கிளிப் பண்ணிக்கிறேன். இப்போ பின்னாடி இருக்க எல்லா ஹேர் நல்லா டீடாங்கிள் பண்ணிக்கோங்க. நாம் இப்போ பஃப் வைக்க போகிறோம். ஸோ உங்கள் க்ரௌன் செக்ஷன்லேருந்து கொஞ்சம் ஹேர் எடுத்துக்கோங்க. அதனால உங்களுக்கு எந்த விதத்தில் பஃப் வருமோ அந்த மாதிரி பஃப் வச்சுக்கோங்க. நல்லா ஹைட்டாக வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை நான் பாபி பின்ஸ் யூஸ் பண்ணி செக்யூர் பண்ணுறேன். இப்போ நம்ம ஃப்ரண்ட் செக்ஷன் வரலாம். இதை நம்ம வந்து ட்விஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ சின்ன செக்ஷன் ஒன்று எடுத்திருக்கேன். அதை ரெண்டாக பிரித்து ட்விஸ்ட் பண்ணிட்டே வாங்க. அண்ட் ட்விஸ்ட் பண்ண எக்ஸ்ட்ரா ஒரு முடி வந்து ஃப்ரண்ட்லேருந்து ஆட் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு வேணும்னா நல்லா புல் பண்ணி விட்டுக்கோங்க முடி. இப்போ இதை பின்னாடி செக்யூர் பண்ணிடலாம். நான் பாபி பின்ஸ் யூஸ் பண்ணி செக்யூர் பண்ணிட்டேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் சைடும் பண்ணி நம்ம செக்யூர் பண்ணிடுறோம். உங்கள் பஃப் வந்து கொஞ்சம் இறங்கிருச்சுன்னா இன்னும் நல்லா தூக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு லோ போனி போடுறேன். இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் கீழே கேப் விட்டு இன்னொரு பேண்ட் போட போகிறேன். இதுக்கு நான் வந்து எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து பேண்ட் தெரியாமல் இருக்கிறதுக்கு. நீங்களும் இந்த மாதிரி ஒரு பிளாக் பேண்ட் எடுத்துக்கோங்க, இல்லைனா எலாஸ்டிக் பேண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பன் பண்ண போகிறோம். பன் மேக்கர் இல்லாதவங்க நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம். நம்ம செகண்ட் பேண்டு கீழே இருக்க முடி எல்லாத்தையும் மடித்து நம்ம ஒரு பன் க்ரியேட் பண்ணுறோம். இது நல்லா பாபி பின்ஸ் ஆர் யூ பின்ஸ் வச்சு செக்யூர் பண்ணிவிடுங்க.
வீடு தானே கூட பாருடி